வணக்கம் உறவுகளே, ஒரு காணொலி காட்டுறோம் பாருங்க. மலேரியா கொசு போல ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. இப்போ வந்து கோயில் கோயிலா போய் சாமி கும்பிட்டு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சனாதனம் தான், அதாவது டெங்கு மலேரியா இது போல ஒழிக்கணும் சனாதனத்தை சொன்னாரு. ஆனா என்ன சொன்னாரு? ஸ்டேஜ்ல நிக்கும் போது தைரியமா பேசுறாங்க. ஆனா எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அவங்க தொட பூரா நடுங்கிருது. ஆனா இவங்களோட கொள்கை என்ன? பெரியாரு இந்த மாதிரி அவங்க அந்த கொள்கை தலைவரெல்லாம் வச்சுட்டு இவங்க கொள்கைக்கு மாறா இன்னைக்கு வந்து சனாதனம் இருந்தாதான் நம்மளால வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நெத்தியில பொட்டு வச்சுட்டு இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்கக்கூடிய நிலைமை அவங்களுக்கு வந்துருச்சு. பெரியார் வந்து ராமருக்கு வந்து செருப்பு மாலை போட்டது, விநாயகரை தூக்கி போட்டு உடைச்சாங்க, இதெல்லாம் ரொம்ப பெருமையா பீத்திக்கிட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வெக்கமே இல்லாம சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்ன வாயாலேயே அவங்க கையிலேயே சனாதனத்தை எடுத்து நெத்தியில வச்சுட்டு இன்னைக்கு கேட்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா சனாதனம் தான் ஜெயிக்கும். டிஎம்கே ஒரு நாளும் வராது. தர்மம் என்னைக்குமே வெல்லும். தர்மம் என்றைக்குமே வெல்லும். சனாதனம் இப்போ ஒரு எலெக்ஷனுக்காக போகிறாரு, ரோட்டில் போகிறாரு. ஒரு கோயில் இருக்குது, சாமி கும்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுக்கிட்டே அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு, பொட்டு வச்சுக்கிறாரு, நெத்தியில் திருநீர் வச்சுக்கிறாரு. இதில் என்ன தவறு? இதுக்கும் சனாதனத்துக்கு என்ன சம்மந்தம்னு தெரில. திருமணிடுதல், திருநீர் பூசுதல் இதெல்லாம் தமிழனுக்கு முன்னாடியே இருந்த மரபு. அதாவது நம்ம ஆளுங்க போரில், இப்போ தமிழனுடைய ஆதி காலம் சங்க காலங்களில் எப்படி தமிழன் சாமி கும்பிட்டான் அப்படின்னா, போருக்கு போவாங்க, போரில் போவாங்க, போரில் இறந்து போகிறவங்களை கொண்டு வந்து நடுக்கல்லாக நட்டு அவரு தான் அந்த இறந்து போனவன் தான் அந்த குடும்பத்துக்கு குலதெய்வம். இன்னைக்கு கருப்பு சாமிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வழித்தோன்றல்கள் தான். இப்போ எனக்கு குலதெய்வம் ஒரு கருப்பு சாமி தான். எங்கள் குலத்தில் எங்களுடைய முன்னோர்களாக பிறந்தவர் தான் கருப்பு சாமி, தூங்காணி கருப்புன்னு பேர். இந்த மாதிரி சாமி வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இதெல்லாம் வந்து அப்பயே வந்து சாமியை கும்பிட்டுட்டு வெளியே போகும்போது சொல்லுவாங்க, நம்ம சித்தப்பா இறந்து போயிட்டாரு, அவர் போயிட்டு அவர் வெளியே கிளம்பி போகும்போது போய் சித்தப்பா படத்துக்கிட்ட போய் சாமி கும்பிட்டு போடா, சாமி கும்பிட்டு அவரை நினச்சி ஒரு திணறு வச்சுட்டு போடா அப்படின்னு அந்த சங்க காலத்துலேருந்து இருக்குது. போருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மன்னர்களுக்கும் சரி, அந்தந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் மின்னாட்டு மன்னர்கள் மாதிரி இப்போ சாதாரண இப்போ மன்னன்லேருந்து ஒரு பேரரசன்லேருந்து சாதாரண கீழே இருக்கிற ஒரு போர் வீரன் வரைக்கும் எல்லாத்துக்குமே வெற்றி திலகமிட்டு அனுப்புவாங்க. அவங்க மனைவி நெத்தியில் பொட்டு வச்சு அனுப்புவாங்க. இது வந்து பொட்டு வைக்கிறது, நெத்தியில் பொட்டு வைக்கிறதுக்கும் சனாதனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. நெத்தியில் பொட்டு வைக்கிறதுங்கிறது நம்ம தமிழனுடைய ஆதியிலிருந்து இருக்குது. நீங்கள் வந்து நெத்தியில் போட்டு வச்சுருக்கிறத போய் சனாதனம்னு சொல்லிட்டு போட்டு குழப்பிக்காதீங்க. இது வேறு அது வேறு. சனாதனம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சனாதனத்தை வந்து ஸ்டேஜில் தெளிவாக பேசுகிறாங்க, நடைமுறையில் வந்து இது பண்ண முடியல. இன்னைக்கு சனாதனம் தேவை, சனாதனம் தேவையெல்லாம் ஒன்றும் இல்லை. சனாதனத்துக்கு எலெக்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? சனாதனம் என்பது வேறு, தேர்தல் என்பது வேறு. தேர்தலுக்கும் சனாதனத்துக்கும் சம்மந்தம் இல்லை. இதுதான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். சனாதனம் என்பது வேறு, எலெக்ஷன் என்பது வேறு. இது சனாதனங்கிறது சாமியோட சம்மந்தப்பட்டது, எலெக்ஷனுங்கிறது ஒரு நாட்டினுடைய வரலாறு, ஒரு நாட்டை மேம்பாடு அடைய செய்வது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. முதல்ல இந்த அம்மா சனாதனத்தை கடைபிடிக்கிறாங்களா? முதல்ல கணவனை தவிர மற்ற ஆம்பளைங்களே ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சனாதனம். இந்த அம்மா எதுக்கு போய் பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறாங்க, கேமராவுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு திமுக வராது, சனாதனம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க? இந்தம்மா முதல்ல வந்து அடுத்த ஆணை பார்த்து தலை நிமிர்ந்து அடுத்த ஆணை பார்ப்பதே சனாதனத்துக்கு எதிரானது. அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்து தன்னுடைய கருத்தை சொல்வது சனாதனத்துக்கு எதிரானது. சனாதனப்படி ஒரு பெண் தனக்கு எந்த பெண்ணுக்கும் சொந்த கருத்தே இருக்கக்கூடாது. எந்த பெண்ணும் மற்ற ஆம்பளைங்களுக்கு முன்னாடி முக்காடு இல்லாமல் போகவே கூடாது. எந்த பெண்ணும் வேறொரு ஆணை ஏறெடுத்து பார்க்கக்கூடாது. இதெல்லாம் சனாதனமா? சனாதனம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சனாதனத்தை வந்து டெங்கு மாதிரி, ஒரு கொசு மாதிரி அதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டாரு. இன்றைக்கி சனாதனப்படி எடுத்து நெத்தியில் சனாதனத்தை வச்சுக்கிட்டு போகிறாரு. நெத்திக்கில் வைக்கிறதுக்கும் சனாதனத்துக்கும் சம்மந்தமே இல்லை. சனாதனங்கிறது வேற. சனாதனங்கிறது சாமி கும்பிட்றது இல்லை. சனாதனங்கிறது மனிதனை அடிமையாக்குவது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
அதை முதல்ல இந்த அம்மா தெரிஞ்சுக்கன்னா, பேட்டி எடுக்கிறவர் அந்த ஒருத்தர் இருக்கார், அந்த கேமராமேனா பத்திரிகையாளரா அவர் தெரிஞ்சுக்கணும் சனாதனம்னா என்ன அப்படின்னு. அது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வாய் போன போக்கில் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆகுறது? சனாதனம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த அம்மா வந்து இன்றைக்கி படிச்சுட்டு நல்லா ஒரு நாள் அந்த அம்மா நாளை பேசுகிறத பார்த்தாவே படிச்சிருக்கும். படித்தாதான் சனாதனத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த அம்மா நல்லா படிச்சிருக்குது. முதல்ல வந்து இது படிச்சிருக்கிறதே சனாதனத்துக்கு எதிரானது. பொம்பளை பிள்ளைங்க படிக்கவே கூடாது, இதுதான் சனாதனம். சனாதனம் என்ன அப்படின்னா என்னங்கிறத இந்த அம்மா தெரிஞ்சுக்கணும். அவர் பேட்டி இருக்கிற பத்திரிகையாளர்னு தெரிஞ்சுக்கணும். சனாதனம் என்பது பெண்களுக்கு கல்வி இல்லை. சனாதனம் என்பது 8 வயசில் திருமணம் பண்ணிடணும். 8 வயசுக்கு அப்புறம் 8 வயசில் திருமணம் பண்ணணும். அவன் மாப்பிள்ளைக்கு, பொம்பளை பிள்ளைக்கு தான் 8 வயசில் கல்யாணம். மாப்பிள்ளைக்கு 30 வயசாக கூட இருக்கலாம், 12 வயசாக கூட இருக்கலாம், 15 வயசாக கூட இருக்கலாம், 40 வயசாக கூட இருக்கலாம், 45 வயசாக கூட இருக்கலாம். எந்த மாப்பிள்ளைய அவங்களுக்கு அந்த வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. எந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அந்த மாப்பிள்ளையை மனசார ஏற்றுக்கணும். 8 வயசில் கல்யாணம் என்னன்னு தெரியாதுடா. இந்த அம்மாலாம் சனாதனத்தை பற்றி பேச வந்துருச்சு ரோட்டுக்கு. ஒருத்தர் வந்து பேட்டி வேறு எடுக்கிறார் அந்த அம்மா கிட்ட. இந்த அம்மா நல்லா படிச்சிருக்கோம், படிச்சிருந்தா சனாதனத்தை பற்றி தெரியும். சனாதனத்தை பற்றி படிச்சிருக்குதுனாவே இந்த அம்மா சனாதனத்துக்கு ஆப்போசிட் தான். அது 2வது தடவை நான் சொல்லிடுறேன். அப்புறம் சொத்தில் பங்கு இல்லை பொம்பளை பிள்ளைங்களுக்கு, அது தெரியுமா? சொத்தில் பங்கு இல்லை. மற்ற ஆம்பளைங்க முன்னாடி உட்கார முடியாது. மற்ற ஆம்பளைங்களுக்கு முன்னாடி இல்லை, புருஷனுக்கு முன்னாடியே நீ சேரில் உட்கார முடியாது. புருஷன் உட்காந்தானா நீ சேர்லேயே இல்லை, கீழே உட்கார முடியாது, எந்திரிச்சு நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். மற்ற ஆம்பளைங்க வந்தாங்கன்னா கேட்கவே இல்லை, வீட்டுக்குள்ளே ஓடி போயிடணும் முக்காடு போட்டுக்கிட்டு. அது தெரியுமா? சொத்தில் பங்கு தர மாட்டாங்க. தனியாக பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, கடல் கடந்து போகக்கூடாது. யார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடல் கடந்து போகக்கூடாது. சனாதனம் இப்போ இருக்கிற அந்த பார்ப்பான கும்பல் பூராவுமே சனாதனத்துக்கு எதிராக தான் இருக்காங்களே வெளியே சனாதனத்தை யாருமே ஆதரிக்கலை. அதெல்லாம் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல சனாதனப்படி கடல் கடந்து போகக்கூடாது, அதான் சனாதனம். நீ கடல் கடந்து எவ்வளோ பேர் பிராமின்ஸ் போய் வியாபாரம் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, தொழில் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, ஐடி துறையில் இருக்காங்க, பெரிய பெரிய வல்லுநர்களாக இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அப்போ சனாதனத்தை கடைபிடித்தால் இவர்கள் எப்படி வெளிநாட்டுக்கு போக முடியும்? கடலை எப்படி கடக்க முடியும்? மலையை எப்படி தாண்ட முடியும்? எப்படி ஏரோப்ளேனில் பறக்கலாம்? இதெல்லாம் சனாதனமா? இதெல்லாம் தெரியாமல் சனாதனம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டீங்க. சனாதனத்தை வந்து டெங்கு கொசுவோடு தான் ஒப்பிட்டார். அதை விட கேவலமான கேடுகட்ட, கொரோனாவை விட கேடுகட்ட கிருமி அது. மனிதனை அடிமையாக்கக்கூடிய கிருமி சனாதனம். மனிதனை கேடுகட்ட கேவலமாக மாற்றக்கூடிய, மிருகத்தனமாக மாற்றக்கூடிய ஒரு கேவலமான கிருமி சனாதனம் அப்படிங்கிறது. சனாதனத்தை பற்றி இன்னும் நிறையா இருக்குது. ஆம்பளைங்க இறந்த என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கணவன் இறந்து விட்டால் அது எத்தனை வயசானாலும் சரி, முதல்ல எடுத்துக்குங்க. அது இப்போது இது இந்த 100 வருஷ காலத்துக்கு, இது 100 வருஷம் காலத்துக்கு வெள்ளைக்காரன் வரத்துக்கு முன்னாடி 1920 எப்போயோ சட்டம் போட்டான். அந்த சட்டத்துக்கு முன்னாடி பெண்கள் கணவன் இறந்து விட்டால் கணவனோடு அந்த பிணத்தோடு சேர்த்து கட்டிடுவாங்க. யார்? அவன் பொண்டாட்டிய கட்டி நெருப்புல தூக்கி போட்டுருவாங்க. உடன்கட்டை ஏறணும், தெரியுமா? அதெல்லாம் சனாதனம். இந்த அம்மா அதெல்லாம் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? இந்த அம்மா இப்போ எல்லாத்தையும் இப்படி செய்ய சொல்லுவாங்களா? இன்றைக்கி பேட்டி எடுக்கிற பத்திரிகையாளர் சொல்லுவாரா? சனாதனப்படி எல்லாம் உடன்கட்டை ஏறணும், தெரியுமா? இதெல்லாம் ரூலு. மனுஸ்மிருதி படிச்சிருக்கீங்களா? படித்து பாருங்கள், தெரியும். புக் ஸ்டாலில் கிடைக்கும் மனுஸ்மிருதி, தமிழாக்கம் இருக்குது, வாங்கி படித்து பாருங்கள். முதல்ல வந்து கணவன் இறந்துட்டால் முதல்ல பணத்தோடு சேர்த்து பொம்பளையை கட்டிடுவாங்க. முதல்லலாம் குதிக்க தான் சொல்லுவாங்க. ஆனால் நிறைய ஒரு சில பொண்ணுங்கள் புருஷன் மேலே ரொம்ப பயபக்தியோடு இருக்கிற பொம்பளைங்க குதித்து சத்தம் போட்டு செத்து போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பொம்பளைங்க அவன் தான் கெழுட்டு போய் செத்து போயிட்டான், நம்ம ஏன்டா சாகணும் அப்படின்னு நிறைய பொம்பளைங்க வந்து அலையில் அடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க. விட்டா தப்பிச்சு ஓடுற பொம்பளைங்கள்லாம் இருந்தாங்க. பார்த்தாங்க, என்னடா தப்பிச்செல்லாம் ஓடுறாங்க பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு, பிடிச்சி கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் சனாதனம். பிடிச்சி பணமாக அந்த பெண்ணை, உயிருள்ள பெண்ணை கட்டி அது மேலே அப்படியே தீ வச்சிருவாங்க, இல்லை தீயை தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் உடன்கட்டை ஏறுதல். தெரியுமா? அந்த அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியுமா? சரி, அது வெள்ளைக்காரன் சட்டம் போடுறதுக்கு முன்னாடி. சட்டம் போட்டதுக்கப்புறம் என்ன தெரியுமாச்சு? கணவன் இறந்து விட்டால் 8 வயசு பொம்பளை பிள்ளை, இப்போ 2 வருஷம் குடித்தனம் பண்ணுறாங்க 10 வயசு வரைக்கும். 10 வயசுக்கு மேலே இந்த அம்மாவுக்கு வந்து கணவனுக்கு வந்து 45 வயசாக இருக்கும். அவன் ஏதாவது சீக்கிரம் வந்து செத்துருப்பான்.
செத்த உடனே இந்த 10 வயசு பொம்பளை பிள்ளை என்ன தெரியுமா பண்ணணும்? வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஆம்பளைங்க மூஞ்சியில் முழிக்கக்கூடாது, மொட்டை அடிச்சிருவாங்க, மொட்டை பாப்பாத்தி ஆக்கிடுவாங்க, தலையில் மொட்டையை அடிச்சு விட்டு வெள்ளை துணியை கொடுத்துருவாங்க. காலம் பூரா வெள்ளை துணியில் தான் இருக்கணும், தனி ஒரு அறையில் தான் இருக்கணும், தனிமை சிறையில் வாட வேண்டும், வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தனிமை சிறையில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆம்பளைங்க வெளியே கிளம்பும்போது குறுக்கால வரக்கூடாது, ஆம்பளைங்களுக்கு முன்னாடி நிமிந்து பார்க்கக்கூடாது, அவங்க மூஞ்சியை நிமிந்து பார்த்தா மூதேவின்னு சொல்லுவாங்க. மூதேவி ஓ மூஞ்சியில் பார்த்துட்டு போனால் புகையில கூட சிக்காது அப்படிம்பாங்க. இதெல்லாம் சனாதனமா? என்னமோ அசால்ட்டாக அந்த அம்மா பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா என்ன உங்களுக்கு சனாதனம் என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? சனாதனம் பொட்டு வைக்கிறது நினச்சிங்களா? பொட்டு வைக்கிறது இல்லை, பெரிய வரலாறு. 2300 வருடங்கள் வரலாறு இருக்குது. 2300 வருட வரலாறு சனாதனங்கிறது. என்னமோ சிம்பிளாக போகிற போக்கில் பொட்டு எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ஆம்பளைங்க இறந்துட்டா அவ்வளோதான், பொம்பளை வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 10 வயசெல்லாம் கல்யாணம் மறுமணமே செய்ய முடியாது. மறுமணத்துங்கிற பேச்சுக்கெல்லாம் வேலையில்லை. காலம் பூராக மொட்டை பப்பாத்தியாக மொட்டை அடித்து கொண்டு வெள்ளை துணியை சுற்றிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். வெளியில் வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, அது தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று தெரியுமா? சனாதனம் என்னன்னு கேட்குறீங்களா? சனாதனம்லாம் என்னன்னு தெரியுமா? இன்னொன்று, கல்யாணம் பண்ணிட்டா, கல்யாணம் பண்ணி 9 வயசில் 10 வயசுலேயே 8 வயசில் ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணால், கல்யாணம் பண்ண உடனே கோயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. எதுக்கு? ஐயருக்கு அந்த கோயில் குருக்களோடு இருக்கணும். அந்த அம்மா ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு குருக்களுடன் இருக்க வேண்டும். எதுக்கு? சாமி கும்பிட்றதுக்கா? முதலிரவே அவங்க கூட தான். அது 7 நாளைக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே அனுப்புவாங்க. 7 நாளைக்கு கோயிலில் இருந்து சாமிக்கு சேவகம் செய்யணும்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவாங்க. ஐயருக்கு சேவகம் செய்யணும், அந்த அந்த கோவிலோட குருக்களுக்கு சேவகம் பண்ணுவாங்க. அது தெரியுமா? அதெல்லாம் சனாதனம் என்னன்னு தெரியாமல் நீ வாட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க. படித்து சனாதனம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உதயநிதிட்ட போங்க. உதயநிதிட்ட நேராக போகாதீங்க. சனாதனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் பேசியிருக்காரு. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போங்க. ஒரு வாரம் கோயிலில் இருக்கணும். இன்னும் நிறையா இருக்குது. முதல்ல குழந்தை பிறந்துச்சின்னு வைங்க, கங்காஸ்தானம் பண்ணணும். குத்திக்கு கங்கையில் போடணும், தெரியுமா? தண்ணியில் போட்டுடணும். அதுக்கு பிறகு கங்காஸ்தானம். முதல் குழந்தை பிறந்தால், அதுவும் பர்டிகுலராக சூத்திர பயல்களுக்கு முதல் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய தூக்கி கங்காஸ்தானம் ஆற்றுல போட்டுறணும். தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? சனாதனம்னா என்னன்னு? மார்பகத்துக்கு வரி போட்டாங்க, தெரியுமா? மார்பகங்கள் அளவு பெரிதாக இருந்தால், எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தகுந்தால் போல் வரி போட்டாங்க. மார்பகத்துக்கு வரி, முளைவரி, அதெல்லாம் நமக்கு தெரியுமா? அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோமா? அனுபவிச்சாதான் அந்த வழி தெரியும். ஒரு பொண்ணு என்னடா இப்படி டெய்லி மார்பகத்துக்கு வரி கேட்குறீங்களா அப்படின்னு தன்னுடைய மார்பகத்தை அறுத்து ஒரு அம்மா இறந்துருக்குது. அப்படியெல்லாம் கட்டமைக்கப்பட்ட வரலாறு 2300 வருடங்களாக இந்த சனாதன கொடுமையிலிருந்து விடுபட்ட வரலாறு இன்றைக்கி திராவிட கட்சிகளால் தான் விடுபட்டிருக்க ஒழிய, தந்தை பெரியாரால் தான் விடுபட்டிருக்க ஒழிய, மற்றபடி சனாதனம் அவளை ஈஸியாக என்ன விடலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவன் எல்லாருமே நாத்திகன்தான். டாக்டருக்கு போகிற, கோயிலுக்கு போகிற ஒவ்வொருத்தரும் நாத்திகன்தான். கோயிலில் போய் சாமி கும்பிட்ற ஒவ்வொருத்தனுமே நாத்திகன்தான். ஏன்னா அந்த கோயிலுக்கு பூட்டு போடுறாங்க. அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் கோயிலுக்கே பூட்டு போடுறாங்க. அவனுக்கு முன்னாடி இருக்கிற உண்டியலுக்கே பூட்டு போடுறாங்க. ஏன் பூட்டு போடுறாங்க? எதுக்குமா பூட்டு போடுறாங்க? இதெல்லாம் தெரியுமா? இதெல்லாம் சனாதனமா? தெரிஞ்சுக்குங்க. எதுக்குடா சாமி கோயிலில் இருக்கிற உண்டியலுக்குடா பூட்டு போடுறீங்க? நம்ம எதுக்கு நம்ம வீட்டுக்கு பூட்டு போடுறோம்? ஏன் கடவுள் இருக்கார், சாமி இருக்காருன்னு பார்த்துட்டு போயிட வேண்டியதானே? ஏன் பூட்டு போடுறோம்? நம்ம உடம்பு சரியில்லைனா ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்? எதுக்கு ஊசி போடுறோம்? மருந்து திங்கிற, மாத்திரை திங்கிற, ஊசி போட்டுக்கிற, மருத்துவரிடம் செல்கிற ஒவ்வொருத்தரும் சனாதன எதிர்ப்பாளர்கள். இன்றைக்கி இருக்கிற 99.99% எல்லாருமே இன்றைக்கி நாத்திகர்கள் தான். ஆத்திரிகள் யாரும் இல்லை. ஆத்திகர்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க, அவ்வளவுதான். கோயிலுக்கு சாமி கும்பிட போன நேரத்துக்கு அவர் ஆத்திகர்கள், மற்ற நேரத்தில் ஃபுல்லாகவே நாத்திகர்கள் தான். தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்கம்மா. சனாதனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்கள் பாட்டு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ இதே ஒன்று பேசிட்டு போய், இதெல்லாம் வரலாறு. இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட மனுஸ்மிருதி கதைகள் ஏகப்பட்டது இருக்குது. சனாதனம்னா ஒரு பெரிய கடல் மாதிரி. மனிதன் எந்த விதத்திலையும் உயர்வடையக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தது தான் சனாதனம்.
பெண்கள் எந்த செகண்டாக இருந்தாலும் சரி அவர்கள் ஆணுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் சனாதனம். முதலில் பெண்களை அடிமையாக்க வேண்டும், அதற்கப்புறம் வந்து மனிதர்களை மொத்தமும் அடிமையாக்க வேண்டும். மனிதர்களை அடிமையாக்க வேண்டும் என்றால் முதலில் பெண்களை அடிமையாக்க வேண்டும். பெண்களை ஆண்களுக்கு அடிமையாக்கினால்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தவிர மற்ற சமூகங்கள் அனைத்தும் அந்த ஆண்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு அடிமையாகும். நான் பேசுகிறது தெளிவாக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஒரு சமூகத்தை, ஒரு மனித குலத்தை, ஒரு மனித கூட்டத்தை முட்டாளாக்க வேண்டும், மூடனாக்க வேண்டும் என்றால் முதலில் பெண்களை முட்டாளாக்க வேண்டும், பெண்களை ஆண்களுக்கு அடிமைப்படுத்த வேண்டும். அப்படி பெண்களை அடிமையாக்கினால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண் சார்ந்த சமூகம் மொத்தமும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு அடிமையாகிவிடும். ஆதியும் அந்தமும் முதலும் முடிவும் அனைத்தும் பெண்கள் தான் இந்த உலகத்தில். பெண்கள்கிட்ட தான் எல்லா கட்டமைப்பும் தொடங்குது. அச்சம், மனம், நாணம், அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இது எல்லாம் பெண்கள்கிட்ட தான் தொடங்குதே ஒழிய ஆண்களுக்கு எதுவுமே இல்லை. ஆண்களுக்கு எங்கேயுமே எந்த வரையறையுமே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? ஒரு 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 பார்ப்பனர் தவறு செய்தால், குற்றம் செய்தால் அவருக்கு தண்டனை இல்லை. ஒரு சூத்திரன் தவறு செய்தால் அவருக்கு பல மடங்கு தண்டனை உண்டு. ஒரு பார்ப்பனர் தவறான முறையில் நடந்து கொண்டால் அதுக்கு பிறக்கிற குழந்தைக்கு சண்டாளன் என்று பெயர். அது ஒரு சாதியாக வளர்கிறது. ஒரு பார்ப்பனர் வந்து ஒரு பொண்ணோட உறவு கொண்டு ஒரு பிறக்கிற பிள்ளைக்கு சண்டாளன் என்கின்ற ஒரு கம்யூனிட்டியே உருவாக்கி இருக்குன்னா அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்லவர்களாக இருந்திருப்பார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் தரங்கட்ட மனிதர்களாக இருந்திருப்பார்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சாதியை உருவாக்குற அளவுக்கு அவர்கள் தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீ யோசிச்சு பாருங்கள். இதே ஒரு சூத்திரன் அந்த தவறை செய்திருந்தால் அவனை மாறுகை வாங்கி விடுவார்கள், இல்லை என்றால் தலையை கொய்து விடுவார்கள். தெரியுமா? இதெல்லாம் சனாதனமா? என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. தெரியாமல் நம்ம பாட்டுக்கு என்னமோ இப்போ நெத்தியில் பொட்டு வைக்கிறது, சாமி கும்பிட்றது தமிழனுடைய மரபு. எப்போயிலிருந்து? அந்த காலத்திலிருந்து, சங்க காலத்துக்கு முன்பால் இருந்து, கிட்டத்தட்ட 10,000 வருடங்களுக்கு முன்பில் இருந்தே சாமி கும்பிட்றது, நடுகள் வைத்து அவனை வணங்குறது, குலதெய்வமாக அவனை பார்ப்பது, நம்ம குடும்பத்தில் இறந்தவங்களை குலதெய்வமாக நினச்சி அவனை காலம் பூரா வழிபடுவது, இதெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து தமிழனுடைய பண்பாடு, வரலாறு. என்ன, சனாதனத்துக்கும் தமிழனுடைய பண்பாட்டுக்கும் தமிழை சாமி கும்பிட்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சனாதனம் என்பது வேறு, சாமி கும்பிட்றது என்பது வேறு. ஹிந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இந்துத்துவாவோட அடிப்படை கொள்கை சனாதனம். இந்துயிசத்துக்கு அடிப்படை வந்து பக்தி. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. தமிழன் பக்தியை கொண்டு அரசியலில் கலந்ததில்லை, அரசியலை கொண்டாந்து பக்தியில் கலந்ததில்லை. ஆனால் இந்த இந்துத்துவாங்கிறது, இந்துத்துவாங்கிறது அரசியலை கொண்டாந்து மனிதனுடைய மதத்தை கலக்க வைப்பது. அப்போ தான் வந்து மதத்தை கலந்தால்தான் அந்த மதத்தை வைத்து தான் அரசியல் செய்யணும், அந்த மதத்தை வச்சு தான் நாட்டை பிடிக்கணுங்கிற கோட்பாடு பார்ப்பனிய கோட்பாடு. இது பார்ப்பனிய சிந்தனை, அது சனாதனத்தினுடைய சிந்தனை. இதெல்லாம் அரசியல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, சனாதனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. வீடியோவில் பேசுகிறவங்க ஏதோ ஒரு பொழுதுபோக்க ஏதோ போகிற போக்கில் கொளுத்தி போட்டு விட்டு போயிட்டீங்கன்னாக்கா அது ஒரு நல்ல தலைவரை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் கொளுத்தி போடுங்க, இது உங்களுக்கு காலங்காலமாக தான் வேலை. கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு அதிகமாக இந்த வேலையை தான் செய்யுங்க. 2300 வருடங்களாக இந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. இவங்களும் அதில் ஒரு அங்கம், அவ்வளவுதான். மற்றபடி இவங்க மேலே குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.